கிருஷ்ணாண்ணா, இந்த தேங்காய் எண்ணெய், முட்டையின் மஞ்சட்கரு இதுகள் போன்ற அதிகமான கொழுப்புள்ள பதார்த்தங்களை உண்ணுற ஆக்களுக்கு உயர்குருதி அமுக்கம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குன்னு சொல்லினோம். அது எதால நடக்குது? இந்த பதார்த்தங்களை சாப்பிட்றதால கொலஸ்ட்ரால் எங்களோட குருதிக்கலன்கள உட்புறங்கள்ல படியும். அதால குருதியை கடத்துற அந்த நாடிகள் இருக்குதானே, அந்த நாடிகள விட்டம் குறையும். இந்த படிவுகளால குறையும். அப்ப குருதியை கடத்துறதுக்கு அதிக அமுக்கத்தோட குருதியை பம்ப வேண்டி இருக்கும் இதயம். அதால இதயம் விரைவில் என்ன செய்திடும், கழிச்சு போயிடும். அதாலதான் உயர் குருதி அமுக்கம் ஏற்படுறாது. இதயத்தினுடைய இடது வலது அறைகளுக்கு இடையில துளை ஏற்பட்டிருக்கிற ஒரு நோயாளிக்கு விரைவில் களைப்படைவார்னு சொல்லப்படுது. அதுக்கு என்ன காரணம்? கலங்களில சக்தி பிறப்பிக்கப்படுவதற்கு தேவையான ஆக்சிஜன் குருதியால தான் கொண்டு செல்லப்படுது. இதயத்தின் இடது பக்கத்துல ஒட்சி ஏற்றப்பட்ட குருதியும் வலது பக்கத்துல ஒட்சி ஏற்றப்படாத குருதியும் இருக்கு. இந்த இடைச்சுவரில் ஏற்படுகின்ற துவாரம் காரணமாக இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய குருதியும் வலது பக்கத்துல இருக்கக்கூடிய குருதியும் என்ன செய்யும், கலக்கும். அதால ஒட்சியேற்றம் என்ன செய்யும், குறை. இதன் காரணமாக சக்தி உற்பத்தி குறைவடைகிறபடியால அந்த நபருக்கு களைப்பு அதிகமாக ஏற்படுது. கிருஷ்ணாவே, இந்த குளிர் நேரங்கள்ல உடல்ல இருக்கக்கூடிய ரோமங்கள் சிலிர்க்குது. அதுக்கு என்ன காரணம்? ராம், உடல் வெப்பநிலைன்றது எங்கட உடல்ல மாறாமல் பேணப்படுகின்ற ஒரு அம்சம். அதாவது ஒரு சீர்திட நிலையில பேணப்பட வேண்டிய ஒரு அம்சம். குளிர்காலங்கள்ல உடல்ல இருந்து சூழலுக்கு பெருமளவான வெப்பம் இழக்கப்பட நேரிடலாம். அப்ப இந்த உரோமங்கள் சிலிர்க்க அந்த உரோமங்களுக்கு இடையில வலி தேங்கும். அந்த வலி தேங்குறது கூறுறபடியால வலி என்ன, ஒரு வெப்பத்தை அரிதாக கடத்தக்கூடிய ஒரு திரவியம். அதால எங்களுடைய வெப்ப இழப்பு குறைக்கப்பட்டு உடல் வெப்பநிலை சீராக பேணுகிறதுல இந்த செயற்பாடு எங்களுக்கு உதவி செய்யுது. அப்ப குளிர்காலங்கள்ல உடல் நடுக்கம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம்? குளிர்காலங்கள்ல சூழல் வெப்பநிலை குறையக்க உடல் வெப்பநிலையும் குறைவடையலாம். அப்ப குறையிற வெப்பத்தை ஈடு செய்யணும்னு சொன்னா உடல்ல வெப்பம் பிறப்பிக்கப்பட வேணும். அப்ப உடல் நடுக்கத்தில் என்ன நடக்கும்னு சொன்னா தசைகளுக்கு இடையில் ஏற்படக்கூடிய உராய்வு காரணமாக வெப்பம் உருவாகும். இந்த வெப்பத்தின் காரணமாக எங்கட உடல்ல இருந்து இழக்கப்படுற வெப்ப இழப்பு ஈடு செய்யப்படுது. எங்களுடைய தோலை இப்போ குளிச்சு நல்ல சுத்தமாக வச்சிருக்கணும்னு சொல்லப்படுது. அதுக்கான காரணம் என்ன? தம்பிராம், தோலில வியர்வை சுரப்பிகள் இருக்கு. இந்த வியர்வை சுரப்பிகள் என்ன செய்யும்? வியர்வை என்று சொல்லப்படுகின்ற கழிவு பதார்த்தத்தை வெளியேற்ற வேலையை செய்வார். தோல் இப்ப அசுத்தமான பதார்த்தங்களா மூடப்பட்டிருக்கும்னு சொன்னா வியர்வை வெளியேறது தடப்படும். அதால தோலை அசுத்தமான பதார்த்தங்களை அகற்றி எப்பவும் சுத்தமாக வச்சிருக்கணும் அப்படி சொல்லப்படுது. கிருஷ்ணானா, இந்த தக்காளி, தேசி இது போன்ற புளித்தன்மையான உணவுகள் கூடுதலாக உள்ளெடுக்கிறத தவிர்த்தா நல்லம் என்று சொல்றது. அதுக்கு என்ன காரணம்? தம்பிராம், இந்த மாதிரியான உணவுகள்ல ஒட்சிலேட்டு பளிங்குகள் இருக்கு. இதுகள் உள்ளடக்க என்ன நடக்கும்னு சொன்னா சிறுநீர் சிறுகுழாய்கள் இருக்குத்தானே, அங்க போய் படிகிறதன் காரணமாகத்தான் இந்த ஒட்சிலேட்டு பளிங்குகள் காரணமாகத்தான் சிறுநீரக கற்கள் என்று சொல்லுவோம். அது எங்களுக்கு தோன்றும். அப்ப இந்த சிறுநீரக கற்கள் எல்லாம் சிறுநீர் பாதைகளை தடை செய்யறது எங்களோட உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம். அதாலதான் இப்படியான உணவுகள் கூடுதலாக உள்ளெடுக்கிறத தவிர்க்க வேணும் என்று சொல்லப்படுது. அன்பார்ந்த மாணவர்களே, இந்த காணொளி பதிவுகள் உங்களுடைய பாடப்பரப்பில இருக்கக்கூடிய அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படுகின்ற விஞ்ஞான விளக்கங்களை கூறுகின்ற ஒரு பதிவாக அமைஞ்சிருக்கு. இது உங்களுடைய கற்றலுக்கு ஒரு ஊக்கியாக இருக்கும் என்று நாங்கள் நம்புறோம். இது போன்ற பதிவுகளை மேற்கொண்டும் நீங்கள் பெற்றுக்கொள்றதுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. இது தவிர இந்த சேனல்ல பாடங்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதையும் நீங்க இந்த சேனல்ல முழுமையாக பார்த்து கொள்ள முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரப்பட்டிருக்கின்ற
ஃபேஸ்புக் லைக் பேஜை லைக் பண்றதன் மூலமாகவும் அதுல பாத்தீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு தேவையான நிகழ்நிலை பரீட்சைகள், வினாத்தாள்கள், மற்றது பாடத்தோட சம்பந்தப்பட்ட சில விடயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்க பார்த்து கொள்ளலாம். இது போன்ற காணொளிகளை உடனுக்குடன் அந்த இணைப்பின் மூலமாகவும் நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. எனவே உங்களுக்கு அடுத்த பகுதி என்ன தேவை என்றதையும் கொமெண்டில